சிவா அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு, சிவா அப்படின்னு நம்ம சொல்ற அந்த வெளிப்பாட்டுக்கு, the Adiyogi who is referred to as Shiva, சிவா அப்படின்னு சொல்லப்படுற ஆதியோகிக்கு எண்ணற்ற முரண்பாடான பண்புகள் இருக்கிறதா வர்ணிக்கப்படுது. அவர் ஒரு முழுமையான துறவி, ஆனா அவர் ஒரு குடும்பஸ்தர். அவர் தலை சிறந்த குடும்பஸ்தர், ஆனா அவர் ஒரு குடிகாரர். அவர் ஒரு குடிகாரர், ஆனா எப்பவும் தியான நிலையில முழு விழிப்புணர்வோடு இருக்கிறாரு. இப்படியே இந்த பட்டியல் போயிட்டே இருக்கும். அவர் தான் இந்த பூமியில் அழகான உயிர், அதே நேரத்தில் இன்னொரு நிலையில் அவர் கோரமானவர். இப்படியே பல முரண்பாடான பண்புகள் இருக்குது. முரண்பாடான எல்லாமே, வாழ்க்கையில் அசிங்கமாக இருக்கிற எல்லா குணங்களும், அழகாக இருக்கிற எல்லா குணங்களும் அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. உங்களுக்கு அவருடைய ஒரு அம்சம் மட்டும் பிடிச்சிருந்தா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள நுழையிறதுக்கு ஒரு கதவு போதும், ஒரே கதவு போதும். நீங்கள் எல்லா கதவுகள் வழியாகவும் நுழைய தேவையில்லை, ஒரே கதவே போதும். அவரை நான் ஹாட்டுன்னு நினைக்கிறேன், நீங்கள் அவரை கூல்னு நினைக்கிறீங்க. என்ன பிரச்சனை?